வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு என்கிற ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்விங்க, ஹவ் அபவுட் மீனம் திஸ் இயர், அதாவது 2025 அக்டோபர் மாசத்துல கேட்குறீங்க. ஓகே, 2025 அக்டோபர் மாசத்துல மீன ராசிக்காரங்களுக்கு குட் நியூஸுங்க. என்ன, அதிசார குரு பயிற்சியா ஒரு 50 நாள் 48 இருந்து ஒரு 50 நாளைக்கு குரு உங்களுடைய ராசியை பார்க்க போறாரு. ராசிநாதனாகி தானே உச்சமாக போறாரு. இப்ப உங்களை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சனிக்கு 2 விதி விலக்கு வந்துருது. குருவின் வீட்டுல சுபத்துவ குருவாக குருவின் வீட்டுல இன்னும் கொஞ்சம் உச்ச குருவின் வீட்டுல குருவின் பார்வையில சனி இந்த இடத்துல வாழை சுருட்டிக்கிட்டு இருப்பாரு. சரி, இப்ப என்ன நடக்கும்? முதல்ல உங்களுக்கு இருந்த அந்த பிரஷரான மனநிலை குறையும். தயவு செய்து ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க. கோச்சாரத்துல சனி சுபத்துவ நிலையை தொடும்போது ஒரு விஷயம் என்ன, தாக்கங்களை குறைச்சிக்குவாரே தவிர நல்லது பண்ண மாட்டாரு. எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நல்லது நடந்துரும். கோச்சார சனி பகவான் வாழ்க்கையில பணம், பொருளாதாரம், கற்பு, உயிர், மானம் சார்ந்த அமைப்புகளும் சரி, வாழ்க்கை துணை, நண்பர்கள், பணம், வேலை, இதை பத்தியான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்குற வேலைங்க. பாதி பேர் இங்கதான் கற்பு இழப்பாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பு இருக்கு, ஓகேங்களா? ஒரு ஆண் முதலில் கற்பு இழக்கிறதுக்கும் ஒரு பெண் முதலில் கற்பு இழக்கிறதும் ஜென்ம அஷ்டம சனியில் தான் இருக்கும். நல்லா பாருங்க, அவங்க வாழ்க்கையை சும்மா செக் பண்ணி பாருங்க, கொமெண்ட்லாம் போட வேணாம், நமக்கே தெரியும். அப்ப இந்த அமைப்புகள்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த மாதிரியான நேரத்துல 7.5 சனி அஷ்டம சனி நேரத்தில் நடக்கும். தெரியல. இவ எங்க தெரியுது? இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியாது. பேசாம விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன்ல ராசி பலனை போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ராசிக்காரங்களுக்கு, சர்ச்சை ராசிக்காரங்களுக்கு, கடகராசிக்காரங்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு, மீன ராசிக்காரங்களுக்கு, நாளைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு, மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. ஜென்ம சனியில பாத்தீங்கன்னா அப்படியே இந்த குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை சனியை சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்புகள்ல கையை மீறி போய்கிட்டு இருக்கக்கூடிய நோயே சிகிச்சைக்கு பலன் இருக்கும். இந்த 50 நாளைக்கு கையை மீறி ஒரு பிரச்சனை போகுது, ஆபீஸ்ல உங்களை போட்டு ஒருத்தர் பிரஷர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கொஞ்ச நாள் அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்து உங்களை மறந்து இருப்பாரு ஒரு 50 நாளைக்கு. அப்ப டிசம்பர் 5, 6ஆம் தேதிக்கு பிறகு மறுபடியும் இந்த அமைப்புகள் வருமா? கண்டிப்பா மறுபடியும் குரு வந்து வக்கர நிலை ஆயிடுவாரு, திரும்ப பின்னாடி வீட்டுக்கு வந்துருவாரு. வந்த பிறகு என்ன இருக்கும்? திரும்ப ஜென்ம சனி வேலை செய்யும். அதே 7ஆம் இடத்தை கெடுப்பாரு, 10ஆம் இடத்தை கெடுப்பாரு, எல்லாம் கெடும். இப்ப என்ன செய்யலாங்க? பொறுமையா இருங்க. இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. இருக்கிற வேலையை விட்டு தயவு செய்து பறக்கிற வேலைக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க. ஏதோ ஒண்ணு நகர்ந்து போயிட்டு இருக்கும். பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இதுல எப்படிங்க அந்த துல்லியமா என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது? உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை செக் பண்ணீங்கன்னா இப்ப கரண்ட்லி நீங்க எந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்றதை ஈஸியா பாத்திரலாங்க. இதுதான் விஷயம். மீனராசிக்காரங்களுக்கு நல்லதுன்னா இந்த வருஷம் நடக்கிற அதிசார குரு பயிற்சி நல்லது. அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி அட்டகாசமான நல்லது. கெட்டதுகளை நடக்க விடாம தடுக்குங்க. நல்லது நடக்குமா? குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு யோக தசாபுத்திகள் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும், வீடு கிடைக்கும், யோகங்கள் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை அமைப்புகள் கிடைக்கும். ஏன்னா லக்னாதிபதி ராசிநாதன் உச்சம், ஓகேங்களா? இந்த அமைப்புகள். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க பிரதர். நல்லது இருக்கும். ஆனா ஒன் பை ஒன்னா மேலே கீழேன்ற மாதிரி இருக்கும். ஒரேடியா இன்னைக்கே கோடீஸ்வரரா ஆயிருவீங்க. அந்த அமைப்புகள் ஒரு 80-90% மீனராசிக்காரங்களுக்கு இருக்காதுங்க. ஆனா 10% மீனராசிக்காரங்களுக்கு நிச்சயமா வாழ்க்கை அமைவது, தொழில் அமைவது. ஏன்னா ஜென்ம சனியில தான் எனக்கு இந்த போஸ்டிங் கிடைச்சி, இங்க பாருங்க இந்த இடத்துல இந்த இதுல இருக்கேன், இவ்வளவு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், போன வேலைக்கு இந்த இடத்துல எவ்வளவு நல்லா இருக்கிறேன் தெரியுமான்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்கள் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் இருப்பாங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.